ஸ்க்ரீனில் தெரியுற இந்த கொஷினுக்கு ரொம்ப ஈஸியாக எப்படி ப்ரோக்ராம் எழுதலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். எனக்கு ப்ரோக்ராமே எழுத தெரியாது அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக ப்ரோக்ராம் எப்படி எழுதலான்றதை பற்றி ரொம்ப ஈஸியாகவே சொல்லித்தர போகிறேன். இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இது இம்பார்ட்டண்டான 4 மார்க் கொஸ்டின். இன்டர்ஃபேஸ் பைத்தான் வித் MySQL சாப்டர்லேருந்து கேட்குற கொஸ்டின். இது கிளாஸ் 12 கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இன்சர்ட் அண்ட் ஃபெட்ச் ஆல் யூஸ் பண்ணுற ஒரு கொஸ்டின் தான். ஒரு சில டிப்ஸும் சொல்லித்தரப்போகிற ஒரு ஸ்டாண்டர்டான லைன்ஸ் நீங்கள் எழுதி வச்சிங்க அப்படின்னாலும் அதுக்கு எப்படி மார்க் வரும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரப்போகிறேன். ஃபஸ்ட்டு கொஷினை நல்லா ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும். நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் எந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணணும் அப்படின்றத. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கும்போது அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு தான் நம்ம ப்ரோக்ராம் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கொஷினில் என்ன குவரி கேட்டிருக்காங்க அப்படின்றதும் ஃபுல்லாக ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நமக்கு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு லைன் நம்ம எப்போவுமே இம்போர்ட் MySQL கனெக்டார் கொடுப்போம். கரெக்டுங்களா? கொடுத்து முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம கனெக்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுவோம். அந்த கனெக்ஷன் MySQL connector connectன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். செகண்ட் லைனில் MySQL connector.connectன்னு சொல்லி கொடுத்துட்டு நமக்கு தெரியும் கொஷினில் கொடுத்த மாதிரி ஹோஸ்ட்டு லோக்கல் ஹோஸ்ட்டும் கொடுத்துட்டு கண்டிப்பாக கம்மா மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் யூசர் ரூட்டு லாஸ்ட் லைனில் கம்மா மென்ஷன் பண்ணணும். தென் பாஸ்வேர்டு டேட்டாபேஸும் நம்ம கொஷின்லேருந்து எடுத்துக்கலாம். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, யூசர் நேம் பாஸ்வேர்டு ஹோஸ்ட்டு எல்லாமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரைட், இங்கே யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹோஸ்ட்டு யூஸ்வலாகவே லோக்கல் ஹோஸ்ட்டாக தான் இருக்கும். டேட்டா பேஸை நம்ம எங்கேருந்து இருக்கணும் அப்படின்னா கொஷின்லேயே நம்மளுக்கு டேட்டா பேஸோட நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டேட்டா பேஸ் நேமையும் நம்ம இங்கே கொஷின்லேருந்து எடுத்துக்கலாம். தேர்ட் லைன் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவே தெரியும். நம்ம வந்து கனெக்ஷனுக்கு ஒரு கர்சர் க்ரியேட் பண்ண போகிறோம். ரைட், ஸோ இதை கொண்டு போய் ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் A அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணிட்டேன். ரைட், இப்போ கர்சர் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ A.cursor of அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதை இன்னொரு வேரியபிளில் அசைன் பண்ணியாச்சு. இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ரைட், அப்போ அந்த 3 லைனுமே நம்மளுக்கு ஈஸியாகவே நம்ம யூஸ் பண்ணியாச்சு. ஃபைன், நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்களா கொஷினில், அதோட ஃபங்க்ஷனோட நேமையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்களா இன்சர்ட்டுன்னு சொல்லி. ஸோ அந்த இன்சர்ட்டுன்ற ஃபங்க்ஷனை நம்ம டிக்ளேர் பண்ணிக்கணும். கொஷினில் என்ன மாதிரி அப்பர் கேஸ் லோயர் கேஸ் கொடுத்துருக்காங்களோ அதே ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் டிக்ளரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணுறதுக்கு அவங்க P நம்பர், நேம், நம்பர் ஆஃப் கேமு, கோல்ஸுன்னு சொல்லி 4 டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4ஐயுமே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்புட் வாங்க போகிறோம். இந்த 4 இன்புட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்குமே சப்போஸ் அவங்க 1 மார்க் கொடுக்குற கூட சான்சஸ் இருக்குது, இல்லை ½ மார்க் கொடுக்குற கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டிக்ளரேஷன் எப்போவுமே இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வைல் ட்ரூன்னு சொல்லி கொடுக்குறோம். எதுக்காக வைல் ட்ரூன்னு சொல்லி கொடுக்குறோன்னா மெனி டைம்ஸ் வந்து இன்புட் வாங்கணும் அப்படின்றக்காக லூப்புக்குள்ளே தான் நம்ம வந்து கொடுப்போம். 4 டேட்டாவுக்கும் நான் இன்புட்டு அவங்க கொடுத்த டேட்டா டைப் ஃபார்மேட்டில் வாங்கியாச்சு. ரைட், எல்லாம் இன்டீஜராக ஸ்ட்ரிங்கா அப்படின்றத பார்த்து ஸோ 4 இன்புட்டுமே ஆஸ் யூஷுவல் நம்ம 4 இன்புட்டு வந்து வாங்கியாச்சு. ஸோ வாங்கின இன்புட்டு எல்லாமே ஒரு ஃபைலுக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அது நம்ம லிஸ்ட்டுக்குள்ளேயும் போடலாம், இல்லை டப்பிள் ஃபார்மேட்குள்ளேயும் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணலாம். நம்ம வேரியபிள் நேம் மாற்றாமல் ஆர்டரையும் மாற்றாமல் ரைட்டாக P நம்பருக்கு அப்புறம் கம்மா நேமு கம்மா. ஸோ P நம்பரு நேமு நம்ம என்ன வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே ஆர்டரில் நம்ம அப்பர் கேஸ் லோயர் கேஸ் மாறாமல் எல்லாமே வந்து நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. வாங்கின இன்புட்டு எல்லாமே டபுள்குள்ளே போட்டு ஒரு டேட்டாவில் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொரி எழுத போகிறோம். ஸோ இந்த கொரியை வந்து நம்ம 2 ஃபார்மேட்டில் எழுதலாம்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ நான் இங்கே வந்து ஜஸ்ட்டு கொரி மட்டும்தான் எழுதுகிறேன். ரைட், ஸோ இன்சர்ட் இன்டு டேபிளோட நேமு நம்ம கொஷின்லேருந்து நம்ம எடுத்தாச்சு. ரைட், டேபிளோட நேமு பிளேயர்
வேல்யூஸ் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே நம்ம என்ன பேட்டர்னில் கொடுக்கணும் அப்படின்னா பர்சன்டேஜ் பேட்டர்னில் கொடுக்கணும். சரியா? ஸோ 4 இன்புட் வந்து வாங்குகிறோம். 4% எஸ் மட்டும் நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு query வந்து முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், கர்சருக்கு வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்க போகிறோம். கொரியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். ரைட்? இந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம எங்கேருந்து கனெக்ஷன் எடுக்கணும்னா கர்சர்லேருந்து கனெக்ஷன் எடுக்கணும். அப்போது p.execute அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே வந்து SQL ரைட் கம்மா நம்ம யூஸ் பண்ண டேட்டான்ற வேரியபிள் இது ரெண்டையுமே பாஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கனெக்ஷன் வந்து நம்ம கமிட் கொடுப்போம். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் இன்சர்ட்டு டிலீட்டு அப்டேட் யூஸ் பண்ணும்போது கம்பல்சரியாக எக்ஸிக்யூட்டுக்கு அப்புறம் கமிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரீவியஸ் வீடியோடே சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ கமிட்டும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் வந்து கண்டினியூ பண்ண போகிறீங்களா, இன்னும் டேட்டாஸை வந்து இன்சர்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்றதுக்காக நம்ம ஒரு கொஷின் கேட்க போகிறோம். அந்த கொஷினை வச்சு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணாமல் கூட இருக்கலாம். ரைட்? ஸோ இது வந்து மேண்டேட்ரி கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது மேண்டேட்ரி கிடையாது. பட் இது ப்ரொஃபஷ்னலாக வந்து ஒரு நல்ல ஹேபிட்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம இன்சர்ட் பண்ணுறோம், ஃபர்தராக இன்சர்ட் பண்ணணுமா அப்படின்ற கொஷின்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ஃபர்தராக இன்சர்ட் பண்ணவா அப்படின்னு சொல்லி ஒரு இன்புட்டில் கேட்டுட்டு நம்ம இஃப் கண்டிஷனை வச்சு அதை செக் பண்ணுறோம். அவங்க கொடுத்த கண்டிஷன் வந்து நம்ம கொடுத்த கிவன் கண்டிஷனோட எஸ்ஸா நோவான்னு சொல்லி. ஸோ எஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபர்தராக கண்டினியூ பண்ணுவோம். நோவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு நம்ம பிரேக் மட்டும் கொடுப்போம். ஸோ பிரேக்குன்னு சொல்லி கொடுத்து முடிச்சாச்சு. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும்தான் நம்ம கொடுத்து முடிச்சிருக்கோம். இன்சர்ட் ஃபங்க்ஷனுக்கு நம்ம அவங்க கொஷினில் கேட்ட மாதிரி முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு அவங்க இன்னொரு கொஷின் கேட்டிருக்காங்க, இன்னொரு ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட்டுக்குரிய ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஃபெட்ச் ஆல் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு நல்லாவே தெரியும் எக்ஸிக்யூட் கொரி பண்ண போகிறோம். ஸோ p.execute அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதுக்குள்ளே நம்ம செலக்டுக்குரிய கமாண்ட் வந்து கொடுக்க போகிறோம். ரைட்? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிளோட நேம் நமக்கு தெரியும், பிளேயர்னு சொல்லி கொடுத்தாச்சு. சரியா? இது முடித்தோடனே நம்மளுக்கு ஃபார் லூப்பை வச்சு ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் லூப்பை வச்சு நம்ம ஐட்ரேட் பண்ணுறதுக்கு ஆர்எஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துரும். p.fetch all. சரியா? ஃபெட்ச் ஆல் ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம கால் பண்ணியாச்சு. கால் பண்ணிவிட்டு இப்போ எல்லா ஃபெட்ச் ஆல் பண்ணுற டேட்டா செலக்ட் பண்ணி எல்லாத்தையுமே ஃபெட்ச் பண்ணி இப்போ ஆறுன்ற வேரியபிளை வச்சாச்சு. ஃபார் ஐ இன் ஆரில் நம்ம ஐட்ரேட் பண்ணி ஒவ்வொரு ரெக்கார்டாக டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஃபைனலாக நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? நான் ஆல்ரெடி லாஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு நீங்கள் கர்சரை க்ளோஸ் பண்ணிடுங்க. ரைட்? ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு தென் கனெக்ஷனையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. தென் நம்ம யூஸ் பண்ண ஃபங்க்ஷன் காலை வந்து நீங்கள் கால் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து ஒரு குட் ப்ராக்டிஸ் தான். உங்களுக்கு இதை மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லுவாங்க. சில சமயம் போர்டு எக்ஸாமில் வந்து உங்களுக்கு இதுக்கும் கூட ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கலாம். ரைட்? இதுக்கும் கூட உங்களுக்கு மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ நீங்கள் இதனால் மார்க் போச்சு அப்படின்றது வேண்டாம். ஸோ நீங்கள் க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட்டும் ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட்டும் கண்டிப்பாக எண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்.